ஐயா வகுப்பு தொடங்கிருங்க. சம்பளம் புனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. சிற்றம்பலம். சிவாய நமங்க. திருவடி வணக்கங்க. சிவாய நம. நன்றி ஐயா. சிவாய நன்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அறப்புந்தி உள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல திருவருள் நமக்கு பேரருளை அருள் செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டே சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பின் நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் அவர்களின் திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு நாம் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, சைவ பாட வகுப்பிலே சிவாய நம. சைவ பாட வகுப்பில நாம் உமாபதி சிவம் அருளி செய்த திருவருட்பயன் என்ற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருவருட்பயன் நூல் நமக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை ஆசிரியர் உளங்கொள்ளுகிற வகையில அருமையாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில ஒரு நல்ல பகுதி இன்புறு நிலை, இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம்னு சொல்லுவீங்க. ஆங்கிலத்துல சொன்னா ஹாப்பி, அல்லது இன்னும் வேற என்னென்ன மொழியில் உண்டோ. உலகத்துல எல்லாரும் எதிர்பார்ப்பது ஒரு புழுல இருந்து தேவர்கள் வரைக்கும் எதிர்பார்ப்பது இன்பம். ஆனா அதை பெற முடிவு எப்படி பெறுவது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்கிற ஒரு நிலைதான் உலகத்துல யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் இன்பம் வேணும், இன்பத்தான் விரும்புது. ஒரு பாம்பு, பல்லி, ஓனான், எதா இருக்கட்டும், ஒரு எருமை, ஆடு, மாடு, கோழி, ஒரு பயிரும் கூட எடுத்துக்கங்க. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இன்பம் தான் வேணும். ஆனா அந்த இன்பம் எப்படி கிடைக்கும், இன்பத்தை கொடுக்கிறவன் யாரு, இன்பத்தை அனுபவிக்கிற நாம யாரு என்று உலகத்துக்கு தெரியும். கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் இந்த பார்வையில, இல்லையா? தெரியாம போச்சு. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஒரு நல்ல வீடு கட்டுனா இன்பம் நினைக்கிறோம், பல கோடிகள் கையில் இருந்தா இன்பம் நினைக்கிறோம், நல்ல ஒரு கார்ல போய் இறங்கினா இன்பம் நினைக்கிறோம், நல்ல ஆடை அணிந்தா இன்பம் நினைக்கிறோம், உடம்ப அழகுபடுத்திட்ட இன்பம் நினைக்கிறோம். இப்படி எத்தனையோ வகை இருக்கின்றன. ஆனால் நாம இந்த இன்பத்தை எல்லாம் கடந்து, இந்த இன்பம் சில நாள் இருக்கும், அப்புறம் போயிருமே, வெறுப்பு வந்துருமே, நிலையான இன்பத்தை பெற வேண்டுமே என்று எண்ணி அந்த இன்ப தேடுதல் வகுப்புல நாம் இணைந்திருக்கோம். ஆக நாம் இணைந்திருக்கிற இந்த இணைப்பு வகுப்பின் மூலமாக நாம் பெறுவது
நிலையான இன்பம். தேவாரத் தொடர்ல சொன்னா, நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. ஞானசம்பந்தர் தேவாரம். நிலையுடைய பெருஞ்செல்வம். அந்த இன்பம் உருநிலை, உறுதல்னா சேருதல், பொருந்துதல், அந்த இன்பத்தை பொருந்தி இருத்தல். ஒரு கல்லூரியில ஒரு படிப்புக்காக நாம விண்ணப்பம் போடுறோம். அந்த கல்லூரியில போய் இணைஞ்சிட்டா சேர்தல்னு அர்த்தம். அது மாதிரி நாம் அந்த இன்புறு பட்டியல்ல சேரணும். முன்னமே அப்படி இன்பம் அடைந்தவர்கள் யார்? அவர்தான் கடைசியில அணைந்தோர்னு படிக்க போறோம். அவர்கள்தான் 63 நாயன்மார்கள். அவர்கள்தான் நம்முடைய திருமுறைக்கு பின்னால அதை பற்றி வாழ்ந்த அருணகிரிநாதர், தாயுமான சுவாமிகள், சிவஞான முனிவர், கச்சியப்ப முனிவர், இவர்கள் எல்லாம் இந்த இன்ப நிலையில் இருக்கிறார்கள். எனவே அந்த இன்புறு நிலை என்பதை நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். ஒரு மனிதனுக்கு இன்பம் அடைய வேண்டும் என்றால் 7 செய்திகளை அவன் தெளிவுபடுத்த வேண்டும். 1, கடவுளை பற்றி தெரிய வேண்டும். 2, உயிரை பற்றி தெரிய வேண்டும். 3, கடவுளுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கிற தடையாகிய அறியாமையை பற்றி உணர வேண்டும். அந்த அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் உடைய இறைவனுடைய ஆற்றலை உணர வேண்டும். அந்த ஆற்றலே உருவாக வருவதை உணர வேண்டும். 6வது படிநிலை, அப்படி அந்த 5 பொருட்களையும் எந்த முறையில் அறிய வேண்டுமோ அந்த முறையில் அறிய வேண்டும். அறிந்த பிறகுதான் உயிருக்கு விளக்கம் கிடைக்கும். இப்படி 7 செய்திகளை ஒருவன் நன்கு தெரிந்து கொள்வானே ஆனால் அவன் பேரின்பத்தை நிலையாக பெற முடியும் என்று 8வது அதிகாரம் வைத்திருக்கிறார். பொதுவா உலகையல்ல 8வது எண் என்ற ரொம்ப சிரமப்படுவாங்க. 8ஆ குறைச்சு கொடுங்க, கூட்டி கொடுங்கன்னு. ஆனா சைவம் சொல்லுகிறது 8வது நூற்பா சிவஞான போத நூற்பா இறைவன் குருவாக வருவதை காட்டுகிறார். திருவருட்பயனில் 8வது நூற்பா பேரின்பத்தை நமக்கு சொல்லுகிற பகுதி. திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை திருவாசகம். எனவே 8 சைவர்களுக்கு ரொம்ப நல்ல நம்பர். எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். ஆனா 8 என்பது இறைவன் குருவாக வருவது. நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? 8 ஞாபகம் வந்துடணும். சில பேர் ஜோதிடம் படித்தவர்களுக்கு 7.5னா அவனுக்கு 7.5ன்னு அர்த்தம். அப்ப உனக்கு 7.5யா? சில பேரை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு உனக்குள்ள 7.5 தான் முதலாளி விட்ட அப்படிம்பாங்க. நமக்கு 7.5 எப்பவும் கிடையாது. வாழ்நாள்ல எப்பொழுது 8 தான். குருவருள் தான் நம்மை செலுத்துகிறது, குருவருள் தான் நம்மை இயக்குகிறது என்பதை உணர்தல் தான் 10ஆம் நூற்பாவில பின்னால படிக்க போறோம். ஏகனாகி இறைவனி நிற்றல். ஆக அப்படி நிற்கிற பொழுது இந்த மல மாயை உன்னை ஒண்ணுமே செய்யவே முடியாது. மல மாயை வல்வினை இன்றேன் பாடினார். அந்த முறையில நமக்கு 8ஆம் நூற்பா மிகச்சிறந்த ஒன்றாக நமக்கு அருளி இருக்கிறார். அது இன்புறு நிலை. அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியா பார்த்த திருக்குறள் 75வது திருக்குறள். ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல். நல்ல குறள். அதை மட்டும் காமிங்க. போன முறை கொஞ்சம் வேகமா நான் நேரத்துல முடிக்கணுங்கிறது போர்ஷன் முடிக்கிற மனநிலையில சொல்லிவிட்டேன். ஒன்றானும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாது. இது இறைவன் உயிர் பதிமுது நிலையில படித்து தெளிவு பெற்ற கடவுளும் உயிரவை நிலையில சிரமப்பட்டு கொண்டிருக்கிற உயிரை பற்றி இங்க சொல்லுகிறார். இறைவன் உயிர் இந்த ரெண்டும் ஒரே பொருள், ஒன்று என்று நீ எண்ணுவாயானால் அப்படி இருக்கிற பொழுது அது கூடவும் செய்யாது, பிரியவும் செய்யாது. எனவே 2 ஒன்றல்ல, ஒன்றும் அல்ல. சரி, ஒன்றானும் ஒன்றாது.
கடவுளும் இறைவனும் ஒன்றுதான் என்றால் அது ஒன்னா போய் சேர வேண்டியதே இல்லை. இப்ப நாமே இருக்கிறோம், நமக்கு நானும் ஐபிஎஸ் அவரு ஐபிஎஸ்னா 2 பேரும் ஒண்ணுதான், போய் பார்க்க வேண்டியது என்ற கொள்கையை மறுத்து 2 ஒன்று என்று சொல்லுது என்று சொன்னால் இது அங்க போய் சேர வேண்டாம், அது இதை வரவேற்க வேண்டாம். ஒன்றானும் ஒன்றாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றானும் ஒன்றாது. ஒன்று அதாவது இறைவன், உயிர், இது ரெண்டும் ஒரே பொருள்தான் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இல்லையா? நாமும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாமே கடவுள் ஆயிரலாம்னு, இல்லையா? அப்படி என்று சொன்னா இது அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? பாலே எல்லாம் ஒரு ஒரு 5 லிட்டர் பால் வச்சிருக்காங்க, இன்னொரு 5 லிட்டர் பால் இருக்கிறாங்க. கேன்காரன் என்ன பண்ணுவான்? அப்படியே ஊத்துவான். அது கொஞ்சம் கூட ஆகும்னு காசு கம்மினா தான் 5 லிட்டர் தண்ணி ஊத்துவான். எடுத்து சேர வேண்டிய அவசியம் இல்லையே. எனவே ஒன்றானும் 2 ஒன்றுன்னா அது கூட வேண்டியதில்லை. இரண்டானும் ஓசை எழாது. சரி, கடவுள் வேற உயிர் வேற எப்பொழுதும் என்றால் அதற்கு அந்த ஓசை எழாது என்று அருமையான சொன்னார். உயிருக்கு பேரின்பம் தோன்றாது. எனவே அந்த உயிருக்கு அந்த இன்ப நிலை கிடைக்காது என்றால், எனவே ஒன்றன்று இரண்டும் இல். அப்போ உயிரும் சிவமும் நோக்குகிற பொழுது உயிர் சிற்றறி உடையது, இறைவன் பேரறி உடையவன். எனவே இரண்டும் ஒன்றல்ல, அது இரண்டு. சரி, இரண்டு வேறு என்று வைத்துக் கொள்ளலாமா என்று சொன்னால், இரண்டும் என்று சொன்னால் இல்ல, 2 பொருளாக இல்லை, சேருகிற பொழுது ஒன்று. கலப்புத்தன்மையால் ஒன்று, பொருள்தன்மையால் வேறு என்று ரொம்ப அருமையான கருத்து. அதுல கீழே பாத்தீங்கன்னா ஏகான்மவாதின்னு ஒரு கொள்கை விளக்கம், அது இன்னைக்கு நாட்டுல அதிகமாக சொல்லுகிறார்கள். ஏகான்மவாத கொள்கை தான் மக்களிடத்துல கூடுதலா இருக்கிறது. அந்த ஏகான்மவாத கொள்கையை தெளிவுபடுத்துகிற வகையில இந்த குறளை அமைத்திருக்கிறார். அது விளக்கத்துல நம்முடைய ஆசிரியர் பெருமகனாரும் ஏகான்மவாத கொள்கை இது பொருந்தாது என்று அந்த விளக்கத்தை காட்டியிருப்பதாக ஆசிரியர் காட்டுகிறார். விளக்கத்தை நீங்க படித்து பார்த்துக்குங்க. அதனால் அதனுடைய விளக்கத்தை மேலும் 113வது பக்கம் அருமையா காட்டுகிறார். அந்த பத்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஆணவம் 1 2 3 5வது வரி பாருங்க. ஆணவம் உள்ளது போல மேல இருந்தே வருவோம். அதாவது நமக்கு கண் இருக்கின்றன, அந்த கண்ணுல இருந்து வருவோம். 112வது பக்கம் பாருங்க. சூரியன் ஒளியில் கண் ஒளி கலந்து அந்த சூரிய ஒளிக்குள்ள கண்ணொளி அடங்கி சூரிய ஒளியாகவே இருக்கும். கண்ணொளி பிரித்து அறிய வராது. ரொம்ப இதை சிந்திக்கணும். ஒரு ஜென்மமே சிந்திச்சா தாங்க விளங்கும். வரியில் எழுதி போட்டார் ஆசிரியர். பிறகு கண்ணில் படலம் மறைத்து விட்டால் காண முடியாத காலத்தும் படலம் நீங்கிய காணும் காலத்தும் சூரிய ஒளி ஒன்றாகவே இருக்கும். சூரிய ஒளி எப்பொழுது வேறுபடாது. படலம் மறைந்த காலத்து சூரியன் இருட்டாவே தெரிவான். படலம் நீங்கிய காலத்து சூரியன் ஒளியாய் தோன்றுவான். சூரியன்ல மாற்றம் இல்ல, நம்ம கண்ணுல படலம் இருப்பதும் காணும் தன்மை இருப்பதும் மாற்றம். இந்த உண்மையை தெரிந்தா இன்பத்துக்கு நாம தான் காரணம், துன்பத்துக்கு நாம தான் காரணம். சாமி காரணம் இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம்? சாமியே இப்படி இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் பாங்க. சூரியனுக்கு ஏதாவது மாற்றம் உண்டா? மாற்றம் கிடையாது. நமக்கு தான் மாற்றம். கடவுள் மாறாதவர். அது போல ஆணவம் உள்ள பொழுது இறைவன் உயிருக்குள்ளே இருப்பது விளங்கி தோன்ற மாட்டான். ஆணவம் நீங்கிய காலத்தில் உயிருக்கு விளங்கி தோன்றுவார்.
ஆணவம் நீங்கிய காலம் முத்தி நிலை என்று பெயர். ஆணவத்தோடு இருக்கிற காலம் பெத்த நிலை என்று பெயர். பெத்த நிலைன்னா கட்டு நிலைன்னு பேர். இப்படியாக நமக்கு இருக்கும். ஆக உயிரும் சிவமும் கலப்பினால் உடல் உயிர் போல ஒன்றாக இருக்கும். கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல பொருட்தன்மையால் உயிரும் சிவமும் இரண்டாக இருக்கும். இது அப்படியே 20 பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. சைவசித்தாந்தம் தெரியாத பொழுது ஒரு ஆசிரியர் சித்தாந்த செம்மல் சிவமையா ஒருத்தர் என்னை கூப்பிட்டு வச்சு, நீ 20 கேளுன்னார். சைவ சித்தாந்தம்னா ஓடி போறவன் நான். அதை போய் 20 சொன்னார். ஆனாலும் ஒரு பெரியவர் கூப்பிடுறாரே என்று இருந்தேன். அப்ப எனக்கு அவர் பாடம் சொன்ன பகுதி, ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் ஆகாமல் என்று நான் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொடரை நல்லா கேட்டு மனையில பதிய வைத்தேன். ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் ஆகாமல் என்று அந்த 20 கருத்தையே இங்க திருவுருட் பயன்ல அழகாக அமைத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே இது உயிரும் கடவுளும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை, அத்துவிதம் என்று பெயர். அத்துவிதத்துக்கு ஏற்ப இன்னொன்னு சொல்லுவார்கள். அதாவது அத்துவித இரண்டன் ஒருமை. இதே ஒரு சம்பந்தம். அத்துவித சம்பந்தம் ஒன்று, தாதான்மிய சம்பந்தம் ஒன்று. தாதான்மியம் ஒன்று இரண்டாக வருவது, அத்துவிதம் இரண்டு ஒன்றாதல். அந்த ஒரு குறிப்பை 75வது குறள்ல இன்பம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் திருவருளோடு அடங்கி இருக்கிற பொழுது என்ற கருத்தை காட்டினார். அடுத்த குறள், அப்படி இருப்பவர்கள் இந்த உலகத்துல பிறப்பில்லாதவர்கள், அவர்களுக்கு என்னென்ன தொடர்பு இருக்காது என்று சொன்னால், அவர்களுக்கு இறைவனோடு ஒன்றாக சேர்ந்து விட்டால் அந்த இன்பத்தையே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உலகப்பற்ற விட்டவர்கள், இறைவனோடு திருவருளோடு மூழ்கியவர்கள், ஒன்றாக இருப்பவர்கள், 3 வேணும் பிறப்பு இல்லை அவர்களுக்கு. ஒன்று, உலகத்தை பற்றியான பேச்சுக்களை விட வேண்டும். 2வது, பேரின்பத்தில் மூழ்க வேண்டும். 3வது, சிவத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். இந்த 3ம் இதை காட்டுகிறார் இந்த குறள்ல. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம் இருக்குது. பவமற்றார். இப்ப 3ஆ பிரிச்சுங்க. ஒன்று உற்றார், இன்னொன்று பெற்றார், இன்னொன்று ஓவாது உரையொழிய பற்றார். 3 வகை. ஆக உற்றார் அதிகாரம் என்ன? இன்பு உரு நிலை, இன்பமாகிய சிவத்தோடு சேருகிற நிலை. அப்ப உற்றார் இறைவனுடைய திருவருளையே பெற்றவர்கள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், சிவமதே நினைய வைத்தார். ஆக உற்றார் இறைவன் திருவருளை நன்கு பெற்றவர்கள். அவ்வளவுதான். 63 நாயன்மார்கள். நம்முடைய நூலாசிரியர் உமாபதி சிவம், நம்முடைய உரையாசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாம் உற்றார்கள். நாம் உற்றார்னா யார் வச்சிருக்கிறோம்? நம்முடைய உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள். அது இந்த ஜென்மத்துல வினைய கழிக்கிறதுக்காக சுவாமி கூட்டி வச்சது. நமக்கு உற்றார்கள் யார் என்றால் இறைவன் தான், இறைவனுடைய அடியார்கள் தான். எனவே உற்றாரும். அடுத்து சொன்னார் பாருங்க, பெற்றாரும். அதாவது சிவஞானத்தை பெறுதல். இந்த உற்றார் பெற்றார் சொல்லு நமக்கு அழகா நம்முடைய பெரியவர்கள், அதாவது பெரிய புராணத்துல அருமையான பகுதி. இந்த உற்றார் பெற்றார் இந்த சொல்லாட்சிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பெரிய புராண தொடர்பு இருப்பவர்களுக்கு அந்த சொல்லாட்சி தெரியும். நாம் போய் சேர வேண்டியது எது? அதுல போனால்தான் நமக்கு அந்த பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பம் கிடைக்கக்கூடிய அருமை பகுதியை உமாபதி சிவம்
2 சொல்லால காட்டினார். ஒன்று உற்றார், இன்னொன்னு பெற்றார். இந்த உற்றாரும் பெற்றாரும் இருக்கிற நிலைமைய இவர் எங்கே எண்ணி இருக்கலாம் என்று கேட்டால், நம்முடைய பெரிய புராணத்துல ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அருமையா காட்டுகிறார். அது நம்ம பெரிய புராணத்தில் தில்லைவாழ் அந்தணர் புராணம். அதுல 6வது பாடல். அவர்கள் என்ன உடையவர்கள் என்று பலதை காட்டுகிறார். அதுல உருவது நீற்றின் செல்வம் எனக் கொள்ளும் உள்ளம் மிக்கார். பெறுவது சிவன்பால் அன்பு. உருவது பெறுவதே. அந்த சொல் அப்படியே அங்க இருக்குதுங்க. பாடம் சொன்ன போது நினைவு வந்தது இப்பதான் எனக்கு. உருவது பெறுவது. உருவதே நீற்றின் செல்வம், சிவத்தோடு ஒன்றாக இருத்தல். பெறுவது சிவன்பால் அன்பு, பேரின்பத்தை மூழ்கியவர். பெரிய புராண சொல்லாட்சி அப்படியே உமாபதி சிவம் அதை வாங்கி இருக்கிறாருன்னா அந்த திருமுறைகள்ல எவ்வளவு அவர் படிந்திருக்கிறாருன்னு பாருங்க. 6வது பாடல் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்குங்க. ஆக உற்றாரும் பெற்றார். இனி அடுத்த முக்கியமான ஒண்ணு, ஓவாது உரை ஒழிய பற்றார். ஆமா, இந்த ஓவாதுங்கிற சொல்லி விடாம பேசிட்டு இருப்போம். நானும் தான், மற்றவர்களும் தான். என்ன, ஒரு வேண்டாத நியாயம்னா அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாயங்காலம் காலையில அடுத்த நாள் மனசு விடாதுங்க. யாரா வந்தாலே, ஏங்க நான் இதை பண்ணேன், நீங்க சரியா இல்லையான்னு பாருங்களேன் என்று அதை பேசிட்டு இருப்போம். இது எப்ப விடுவோம்னு கேட்டா கடைசி வரைக்கும் வர மாட்டோம், விடவே மாட்டான். அது நம்முடைய உயிரினுடைய அந்த அறியாமை குணத்தை பாருங்க. ஓவாது உரை ஒழிக. ஆமா. ஆக உலக பேச்சை அற வேண்டும். ஆமா. அப்ப திருவடி சேரும் எண்ணம் நமக்கு இருப்பவங்க அதை பேசணும். அதை விட்டுட்டு உலக பேச்ச பேசணும். எனவே அந்த பற்று விட்டவர் இந்த பற்றை விட்டுட்டு அந்த பற்றை வைக்கணும். ஆக 3 பேர். ஒன்று சிவத்தோடு ஒன்றாக ஒற்றவர், இன்னொன்று பேரின்பத்தில் மூழ்கியவர், 3வது உரை பெருமான பற்றியே சிந்தித்து கொண்டு உலக பேச்சுக்களை அற்றவர்கள். இந்த மூவரும் பிறப்பு அற்றவர்கள் ஆவார்கள் என்று நல்ல கருத்து. கீழே பார்த்தீங்கன்னா தேவார தொடர்கள்ல உற்றார் பெற்றாருக்கு நல்ல அருமையா ஐயா அவர்கள் விளக்கம் காட்டியிருப்பார். இந்த உரை ஒளிய என்பது பின்னால அருமையா நமக்கு அனுபூதி பாடலை காட்டியிருப்பார். பற்றார் என்பதற்கும் ரொம்ப அருமையா காட்டியிருப்பார். 20 மேற்கோள் ரொம்ப நல்ல பாட்டு. உற்றவர் பெற்றவர் அற்றவர். 20ல 3 சொல்லு பாருங்க. உற்றவர் இன்னும் கொஞ்சம் மேல போங்க. உற்றவர் உற்றவர் இன்னும் கொஞ்சம் 77வது குறளுக்கு மேல 115வது பக்கம். உற்றவர், இந்த குறள் அப்படியே இருக்குது பாருங்க. உற்றவர் பெற்றவர் அற்றவர். முற்றும் அற்றவர்க்கு அற்றவன். முழுவதையும் நிலையில்லாத பொருள்கள் மேல பற்றை உற்றவர்கள் தான் அவர்கள் பேரின்பத்தை பெற முடியும் என்று இந்த குறள் ரொம்ப அருமையா இருக்கிறது. அடுத்த குறள் போயிடுவோம். இது ரொம்ப எளிமையான குறள். அதாவது, திடீர்னு ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அவருடைய சுய புத்தி இருக்காது. அந்த பேயினுடைய குணத்துக்கு ஏற்பதான் அவன் செயல்படுவான். அது போல சிவபெருமானோடு திருவருளோடு நாம் கூறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை, வாக்கு, செயல் எல்லாம் சிவத்தையே சிந்திக்கும். உயிரினுடைய அறிவு முன்னிற்காது. அப்படி முன்னிற்க இருக்காம எப்படி பேயோடு இருக்கிறவ பேயினுடைய குணத்தில் இருக்கிறானோ அது போல நாம் சிவத்தையே சிந்திக்க வேண்டும், நம்முடைய முன்னிறுத்தக்கூடாது என்று அருமையா அந்த குறள்ல காட்டுகிறார். 77வது குறள். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாது நில். ஆமா, இப்பதான் என்ன சொல்றார்,
நாம செஞ்சோம், நாம முயற்சி பண்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை நீ மாற்றிட்டு எல்லாம் சிவம் செய்கிறதுன்னு நினைச்சிட்டீன்னா இந்த நிமிஷமே உனக்கு இன்பத்தை நீ பொருந்தி வாழலாம். இந்த குறளுடைய கருத்து. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு. பேய் பிடித்த காலத்துல, பேய் உயிரோடு ஒன்றுகிற காலத்துல மனசுல நினைப்பு, வாக்கு, செயல் பேயின் வசத்தையாக இருக்கும். இனி பேயொன்று தன்மை பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாது நில். நீ சிவத்தோடு சேர்ந்து விட்டால் உன்னுடைய அறிவை பயங்கொண்டு நீ எதுவும் செய்ய வேண்டாம். எனவே சீவபோதம் சிந்திக்காமல் சிவபோதத்தோடு வாழ வேண்டும். இது நமக்கு கீழே அருமையா நமக்கு மாணிக்க வாசகர் பாடல் காட்டி, அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றேயனையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக் கொண்டோ எந்தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்ற மேற்கோள் பாடல் ரொம்ப நல்ல பாடல். இந்த கருத்தமைந்தது, இந்த குறள் எழுவதற்கு காரணமே இந்த திருவாசக தொடர். அந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான பாடலை சுவாமிகள் நம்முடைய உரையாசிரியர் மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த உற்றார் பெற்றார் ஆகிய இயல்பை பேய் பிடித்தவர்கள் நிலையில காட்டியிருப்பதாக உரையாசிரியர் காட்டியிருப்பதை 116வது பக்கம் நாம் பார்க்கிறோம். அடுத்து 178வது குறள். அதாவது சிவஞானத்துல அழுந்தி இருப்பவர்களுக்கு பயன் எது என்று சொன்னால் சிவஞானம்தான் பயன். அப்படி இல்லாமல் ஏனைய பற்றுக்கள் உலகத்துல இருக்கும் என்று சொன்னால் அது சிவஞானத்தையே சிந்தித்துட்டு இருப்பவர்களுக்கு வாசனாமலத்தின் காரணமா சில தாக்கும். அப்படி தாக்குற பொழுது அது அதையே சிந்திச்சுக்கிறதுனால இது வரும் போயிரும். ஒரு மேற்கோள் காட்டுறேன் பாருங்களேன். சண்டேச நாயனார், நானும் இருக்கிறவங்க சொல்லித்தானே என்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்ளணும். அதனால சண்டேச நாயனார் அவர் மாடு மேய்க்க போறார். அந்த முன் வரலாறுல விட்டுருவோம். மாடு மேய்க்க போறார். பால் நல்லா கறக்குது, பால் நிறைய வந்தது. என்ன சாதாரண மக்கள் அந்த புத்தி வேறையா இருக்கும். அவர் நினைச்சார், இது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். என்ன உள்ளம் பாருங்க. பரகுணமாண்டியன் அப்படித்தான் இருந்தார். நல்ல மனைவி கிடைச்சது. நம்ம விட சாமி விட்டு கொடுத்தா நல்லதாச்சு. மனைவியை கொண்டு அப்படியே சாமி விட்டு விட்டார். ராணி, பட்டத்து ராணி, நம்ம லட்சுமண்ணையா நீங்க ஸ்டெடியா கோருங்க. ஆக கொண்டு போய் நேரம் சாமி விட்டு வந்துட்டாரா? இப்ப இவரு தன் ராணிய சாமி இடத்துல திருவடை மருதூர் மகாலிங்க பெருமாள் கூடத்துல மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? அதனால பண்ணார், அந்த பெண்ணோட ஒரு கை மட்டும் வெளியே நின்றுது. ஏன் வெளியே நின்றுதுன்னா எல்லாரும் தெரியணும், இது என்ன கை நிக்குது அப்படின்னு தெரியணுமே. இவர் போய் என்ன சொல்லணும்? நேரா போய் என்னன்னு குறிப்பறியாம அவர் கையை மட்டும் வெளியே நிக்குது ஏன்னு சிந்திக்கல. அவர் பக்தர் அல்லவா, சிவானுபூதியில் இருக்கிறாரா? அவர் சொன்னாரு, திருமணத்தின் பொழுது என் கை அந்த பொண்ணை தொட்டதுனால அது ஆகாதுன்னு அந்த கையை மட்டும் நீங்க சேர்த்துக்கலையான்னார். உலகத்துல வரகுண பாண்டியனை தவிர வேற யாருக்கும் வராதுங்க இந்த யோசனை. என்னங்க யோசனை நமக்கெல்லாம்? நம்ம யோசனை மண்ணு. மனைவி கிடைத்தார், சாமி சாமி நல்ல பொருள் உங்க கையில் இருக்கு இல்லையா? சாகாத வரம் கொடுக்கிற நெல்லிக்கனி கிடைச்சது. நாம போர்ல செத்து போயிருவோம். இளமையான வாழணும். அவன் நினைக்கிறான், நாளையோ நாளை வருது நம்ம உடல் தளர்ச்சியால உயிர் உடம்ப விட்டு பிரியக்கூடிய தமிழ் பாட்டிக்கு கொடுத்தால் தமிழ் வாழும் என்று அதியமான் நெடுமானஞ்சி அவைக்கு கொடுத்தானே நெல்லிக்கனி. அத போல கை மட்டும் நின்னுது. சாமி நீங்க அதனாலயா வெளியே நீட்டிட்டீங்க. சாமி நடுங்கி போனார், கை உள்ளிழுத்துட்டார். எவ்வளவு பெருசு பாருங்க இல்லையா? எனவே அவங்க அதே பயன் இருப்பாங்க. சண்டேஸ் நாயனார் பால் வந்தது, பால் பூஜை பண்ணார். பூஜை பண்ணோன்னா அது எப்படியோ
ஊருக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து வந்து பலவிதமா திட்டியிருக்கிறார். அவர என்ன திட்டினான்னு தெரியல. அத விரிக்க வேண்டியதில்ல. 2 சொல்லு சொன்னார் சேக்கிழார். கொடிதாம் மொழி பகன்றார். என்ன பேச்சுங்கிறீங்க? கொடிதாம் மொழி பகன்றார். சொல்ல முடியாத சொற்களை அவர் சொன்னார். அப்ப இவருக்கு என்ன ஞாபகம் இல்ல? அப்பா பேசுனதோ, அப்பா திட்டுனதோ இல்ல. சிவ பூஜையிலேயே இருந்தார். அதுதான் அவர்களுக்கு பயன். இப்ப அப்பா திட்டி இருக்கிறார், அடிச்சிருக்கிறார். அது கழட்டு போயிடுச்சு. அவருக்கு நினைவே இல்ல. அது போல தூங்கியவன் கையில் இருக்கிற பொருள் தன்னை விட்டு போறது போல, நீங்க இப்ப இந்த ஜென்மத்துல எல்லாம் சிவ பூஜை பண்றீங்கன்னு வைங்க. சில இடையூறுகள் வினையின் காரணமா வரும். என்ன? இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? ஓ! இவருக்கு இவன் தானே இடையூறுன்னு தெரியும். ஆனா அந்த இடையூறு அவரை பந்திக்காது. இந்த ஜென்மத்தோட காலி ஆயிரும். அவர் புனிதத்துக்கு போயிருவார். ரொம்ப நுட்பமான கருத்துங்க. ஒன் பொருட்கள் உற்றார். ஒன்பொருள். சிவபெருமான் தான் ஒன்பொருள்னு பொருள். ஒள்ளிய பொருள். அந்த உன்பொருளை மாணிக்க வாசகர் தமிழுக்கு போட்டார். ஒன் தீந்தமிழ்னு போட்டார். ஒன்பொருள் இறைவன். கவனமா கவனிங்க. ஒன்பொருள் இறைவன். அந்த சொல்ல அப்படியே தமிழுக்கு போட்டார் மாணிக்க வாசகர். ஒன் தீந்தமிழ். உன் தீந்தமிழை எடுத்து ஒண்ணுங்கிற சொல்ல மணவாசகம் கிடந்தார். உண்மை விளக்க நூல்ல போட்டார். ஞானத்தை பெறுவதற்குரிய மாணவன் அவன் ஒள்ளிய மாணவன் போட்டார். சதீஷ் பின்னால கூட லைட் புதுசா தெரியுது பாருங்க. பிரைட்டா. ஆமா. அப்படியே மணவாசங்கிறத உண்மை விளக்கம் போட்டார். ஒள்ளிய மாணவன். அப்ப 3 இடம் ஒள்ளிய வந்துதா? ஒன்பொருள். ஒளிமயமான ஞானப் பொருள். அந்த பொருள் சிவம்தான் ஒன்பொருள். எனவே அந்த ஒன்பொருள் உற்றார். உற்றார்னா யாரு? இப்ப 2 குறளை படிச்சுட்டு இருக்கிறோம்ல. உற்றார்னா யாரு தெரியும்? உற்றார் யார் உணர்வுன்னு நினைக்காதீங்க. நமக்கு உற்றார் சிவபெருமான் தான். குற்றாலத்துறை கூத்தன். அந்த குற்றாலத்துறை கூத்தனை உற்றார்க்கு ஒரு பயன். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் சிவானுபூதிதான். அல்லாது வேறவையெல்லாம் வந்து சேரும். நல்லா பூஜை பண்ண சாஸ்திரம் படிக்க பழைய வினையின் காரணமா சில சண்டை வரும், சில இடையூறு வரும், கை கால் இடையூறு வரும், மனக்கசப்பு வரும், கணவன் மனைவி பிரிவு வரும், அப்பா அம்மா சிவ பூஜை பண்றவனுக்கும் மகனுக்குமே ஒத்து போகாம போகும். சில நேரம் வாயில தவறான சொல்லு கூட வினையின் காரணமா வந்து விடலாம். ஆனா இவையெல்லாம் அவருக்கு பந்திக்காது. எப்படா போகும்ன? கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண்பாயாக. கையில ஒரு பொருளை வச்சுட்டு தூங்கிடுறான். கையில இருக்கிறது என்ன ஆகும்? நீங்க இன்னைக்கு தூங்கி பார்த்துட்டு சொல்லுங்க. கையில ஒரு லட்ட கையில வச்சுக்கங்க. அப்படியே தூங்கிருங்க. எந்திரிச்சு பாருங்க, லட்டு கீழே கிடக்கும். அல்லது கட்டல்லையே கசக்கி வச்சிருப்போம். தன்னை விட்டு போய்விடும். அப்ப என்ன காட்டுகிற எச்சரிக்கை பண்றார்? நீ இன்புற நிலை வந்ததுக்கு அப்புறம் ஓரோ கால் வினைத்தாக்கத்தின் காரணமா சிவபெருமான கும்பிடுகிற பொழுது பல பேர் பலதை சொல்லி உன்னை மயக்குவாங்க. உனக்கு இதனாலதான் கெட்டது வந்தது, இதனாலதான் வந்தது. நீ வடக்கு பார்த்து கோந்திருந்தேன்னா குபேரம் வந்திருப்பான், தெற்கு பார்த்து கோந்திருப்பீனே வந்துரா. அல்ல எதனா என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். ஆமா. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ரொம்ப பெரிய வீடு. ரொம்ப நல்லவர். அப்புறம் அவங்க அப்பா மேல நான் பொதுவா அப்பா அம்மாவையும் ஆசிரியரையும் யார் மதிக்கிறாங்களோ அவர்களை நான் வணங்குவேன். எனக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கேன். பெற்றோர்களையும் ஆசிரியரையும் வணங்குபவர்களை நாம் வணங்க வேண்டும். அவரும் மதிப்பார். சரின்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா இறந்துட்டார். படம் வச்சிருந்தார். எங்க வைக்கலன்னா நல்லா குரு நம்ம பூஜை ரூம்ல முன்னால வைங்கன்னு கிழக்கு பார்த்து வச்சிருந்தார். ஒரு 2 ஆண்டு போகல. திருப்பி ஒரு சூழகாலமா போனேன். அப்பா படத்தை காணோம். அங்க விநாயகர் இருக்கிறாரு. ஏங்க ஐயா அப்பா படம் எங்க என்ன?
இல்ல வந்தவங்க எல்லாம் வடக்கு பார்த்து வச்சா பரவாயில்லன்னு சொன்னாங்க. அதனால அப்பா படம் அந்த பக்கம் இருக்குதுன்னு. ஹால்ல இருந்து சமையல் கட்டுக்கு போயிட்டாரு அப்பா. அந்த ஆன்மாவுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல முடியாது. அசரவே கூடாதுங்க. இது மாதிரி 1000 வந்தாலும். இல்லையா? பலரும் வருவான். நாம சிவத்தையே சிந்திக்கணும். எனவே கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண். நமக்கு இந்த குறள் மூலமா உமாபதி சிவம் இந்த ஞான அனுபவத்துல கூடியிருப்பவர்களுக்கு பயன் ஞானம்தான், அந்த பேரின்பம் தான். அது இல்லாம சில இடையூறுகள் வரும். வந்தா பலவினைக்கு ஏற்ப அது பின்னால சிவபிரகாசத்துல விரிவா படிக்க போறோம் நாம. அது நீங்கிரும்பா, இவனும் கவலைப்படாத. இப்ப வயிற்று வலி வந்து வைங்க, அவர் என்ன சொல்வாரு? மாத்திரை கொடுத்துருக்கேன், 1 ஹவர் பொறுத்துக்கோ, அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு காணாம போயிரும் சொல்றாருல்ல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு வயிற்று வலி வந்திருக்காத, மாத்திரை சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அது எனக்கு கேட்டாலும் தெரியும். எந்த நோய் வந்தாலும் மருத்துவம் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், அது போயிரும்பாங்க. அது மாதிரி இந்த ஜென்மத்தோட சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமுறை படிக்கிறவங்களுக்கு வினை நீங்கிவிடும், திருவருளோடு சேர்ந்து விடலாம் என்ற கருத்தை இந்த 78வது குறள்ல அருமையா காட்டுகிறார். அது கீழே விளக்க ரொம்ப நல்லா காட்டியிருக்கிறார். இந்த ஒன்பொருளுக்கு மட்டும் நல்ல பொருள். ஒள்ளிய பொருள், ஒள்ளிய பொருள் மிக தெளிவான பொருள். இந்த ஒள்ளிய பொருள் என்பது சிறந்த பொருள், மெய்ப்பொருள், ஒளியான பொருள். அது ஓங்கொழியாயின்னு சிவபிரகாசம் படிக்க போறோம். இது எங்க இருக்குன்னு சொன்னேன். ஒன்றின் தமிழ் நினைவூட்டினேன். எங்க ஆசிரியர் பாசையா அவர்கள் தமிழ்னு சொன்னா அவருக்கு மனசு ஒத்துக்காது. ஒன்றின் தமிழ் சொன்னா கூட ஒத்துக்காது. தெய்வ ஒன்றின் தமிழ்னு அவர் சொல்லுவார் எப்பவும். தமிழை சொல்லுகிற பொழுது தெய்வ ஒன் தீன் தமிழ். இது மாணிக்க வாசகர் தமிழை போற்றியது. சிறைவான் முழங்கில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ள முறைவான் உயர் மதில் கூடல் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. அந்த சொல்லை என் காதுல பல முறை கேட்டு கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்ப எனக்கு மகிழ்ச்சி தெரியல. உங்களிடத்துல சொல்லுகிற பொழுதுதான் என்னால் அதனுடைய உணர்வை பெற முடியும். எனவே அது தமிழுக்கு போட்டார். அப்புறம் மனவாசம் கிடந்தார். ஒன் புதல்வா, ஒன் புதல்வா என்று மனவாசம் கிடந்தார். உண்மை விளக்கத்தில் எழுதுவார். அது மாதிரி ஒன்பொருள், ஒள்ளிய பொருள், ஒன்பொருளாவது சிறந்த பொருள், சிறந்த பொருளாவது பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு. அந்த சிறந்த பொருள் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் அழுந்தியவர்களுக்கு உரு பயன். அருமையான தொடர் பாருங்க. உரு என்பது மிகுதி என்கிற பொருள்ல வருவது. இன்புறு நிலையில வருகிற உரு வேற, இங்க உரு வேற, ஞாபகம் வச்சுக்கணும். அங்க பொருந்துதல்னு பேரு, இங்க உருதல்னா மிகுதின்னு பேரு. உருங்கிற ரெண்டே சொல், ஒரு ரெண்டு எழுத்துள்ள ஒரு சொல். இன்புறு நிலைன்னு உரு, அங்க பொருந்துதல், சேர்தல், மிகு பயன், அப்படி 2 பொருள். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க இந்த இடம் மட்டும். 117வது பக்கமா 117ல துகளறு போதத்துக்கு, துகளறு போதம் பாருங்க, நல்லா அருமையா காட்டியிருப்பார். எல்லாம் கலன்ற இடமே சிவம் என்று சொல்லாடுவர் கலன்ற தூயோர். அப்ப எல்லா உலக பற்றி நீங்கிய இடம். அடுத்த வரி வீட்டுல ஒட்ட வேண்டிய வரி. உலக ஆச்சாரங்கள் உறங்கியவன் கைப்பொருள் போல தாமே நீங்கும். அந்த ஆச்சாரங்களை வேண்டா என்று விட்டுவிடுவதும் இல்லை, வேண்டும் என்று வைப்பதும் இல்லை. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க. பின்னால சிவபிரகாசத்துல விரிவா காட்டுவார். திக்கில்லை, திசை இல்லை, மேல் இல்லை, கீழ் இல்லை, விரிவா பார்க்க போறோம். அடுத்த குறளுக்கு போயிருவோம். மிக உயர்ந்த காட்டு பாட்டு அடுத்து. அதாவது உயிர்கள் அந்த பேரின்பத்தை நுகர பொழுது காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், அது 3 வகை சொல்லுவார்கள். அந்த 3 நிலையை அற்றவர்களுக்குத்தான் பேரின்பம் என்ற கருத்தமைந்த 9வது குறள். மூன்றாய தன்மையவர்
தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். அதாவது நீ உயிரும் கடவுளும் ஒன்றாக கலந்த பொழுது மூன்றாய தன்மை ஒன்று ஞாதுரு, ஞானம், ஞேயம். இது வடமொழி தமிழ்ல ஞாதுரு நுகர்வோன், ஞானம் நுகரக்கூடிய உண்மை ஞானம், நுகரப்பெறும் பொருள் நேயம். இந்த மூன்றும் வேறு வேறாக தோன்றாமல் ஒன்றாக தோன்ற வேண்டும். அந்த இடத்தில் சொல் தோன்றுவதற்கு எதுவுமே இல்லை. அது வாயால சொல்ல முடியாது. அந்த பேரின்பம் என்பது உணர்தல். ரொம்ப அருமையா தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ என்று அந்த இன்ப சுவையை சொல்லுவார் திருமூலர். மேலும் நமக்கு காண்பான் வினாவென்பால் ஒரு அருமையான பாடல் ஆசிரியர் காட்டியிருக்கிறார். காண்பான் காட்டுவதும் காண்பதுவும் நீத்துண்மை காண்பார்கள் நன்முத்தி காணார்கள். ஆமா, உண்மை காண்பார்கள், அவர்கள்தான் நன்முத்தியை காண முடியும் என்று. எனவே காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், இந்த மூன்றும் விட்டு இருப்பவர்களுக்கு பேசுகிற செயல் ஒன்றுமில்லை. நிறைவா காட்டுகிறார். இன்பம் எது என்று கேட்டால், அந்த இன்பம் இன்று நமக்கு வர வேண்டும் என்று நீ உறுதியாக எண்ணுவாயானால் அது உனக்கு இப்பவே கிடைக்கும். அது எப்படி சாமி கிடைக்கும்? அது வேற ஒன்றும் இல்ல, நீ அன்புடையவன் ஆனால் அன்பின் நிலைதான் அது. அப்போ ஒரு ஆன்மா பேரின்ப அடைய வேண்டும் என்றால் அன்பு நிலை உடையதாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும்? பேரின்பம். அது நம்ம அருமையா சொன்னார். இன்பில் இனிதன்றல். இன்ப உலகத்துல பலது இருக்குது. தொடங்கும் போது பார்த்தோம்ல, வீடு, வாசல், மனைவி, பேங்க், இதெல்லாம் முதல்ல பார்த்தோம்ல. அப்படி பல இன்பம் இருக்கிறது. அந்த இன்பில் இனிதன்றல். இருக்கிற இன்பங்கள்ல மேலான இன்பம் எது? அது பேரின்பம். அது இன்று உண்டேல் அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று உனக்கு விருப்பம் வருமானால், இன்று உண்டேல் இன்று உண்டாம், இன்று உண்டேல் இன்று உண்டாம். இன்று உண்டேல்னா இன்பங்கள்ல பெருசா இருப்பது பேரின்பம். அந்த பேரின்பம் நாம் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இப்ப வந்துரும் என்று சொன்னால் இப்பவே கிடைக்கும். இது ஒண்ணும் புரியாம இருக்கும். ரொம்ப ஆழமா சிந்திச்சா தெரியும். எப்பப்பான்னார், அது அன்பின் நிலை. நீ எப்ப அன்புடையவன் ஆகிறாயோ, அன்பு நிலை வந்து விட்டால் மகிழ்ச்சி. 2 பேர் கோவப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அங்க அமைதி நிலவணும். என்ன பண்ணணும்? 2 பேர் அமைதியாகாம அமைதி வரவே வராது. சரி வாப்பா, நம்ம 2 பேருக்கு என்ன புதுசா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டான்னு வைங்க, அப்ப என்ன வந்துடும்? இன்பம் வந்துரும்ல. நினைச்சு பாருங்க. சரி வா, இதெல்லாம் ஒரு பெருசா என்ன அப்படிங்கிற அளவு வந்து இன்பம் வந்துடும். அன்பின் நிலை. ஒரு உயிருக்கு எதை வளர்க்கணும்? அப்பா அம்மா கொஞ்சம் அறிவை வளர்க்குறாங்க, உடம்ப வளர்க்குறாங்க. அறிவு வளர்க்கறதுக்கு குருநாதர் தான் காரணம். ஆசிரியர் இடத்துல கொண்டு போய் அப்பா அம்மா விடுறாங்க, அவங்களும் சில புத்திமதி சொல்றாங்க. ஆனால் உயிருக்குள் பெற்றோர்கள் சொல்வதாலேயும் ஆசிரியர் சொல்வதாலேயும் அன்பு வளர்ந்தால் ஒழிய இன்பம் கிடைக்காது. அதனால கடவுள் எதை வளர்த்துறார்? உயிருக்குள்ள அன்பை வளர்த்துறார். அத அருமையா சொன்னார் தாய்மான சுவாமி. அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே. இன்பப் பெருக்கு சிவா இறைவன், காற்றாட்டு வெள்ளம். அவர் அன்பை பெருக்குவார். யாருக்கு? ஆன்மாவுக்கு. அப்ப ஆன்மாவுக்கு அன்பு பெறுகிற பொழுதுதான் இன்பம் வரையும். அன்பின் நிலையே அது என்று 80வது குறள். நல்ல குறள். இன்னும் பல மேற்கள் சொல்லலாம். அது வாய்ப்பு இருக்கிற போது பார்த்துக்குவோம். பின்னால ஆசிரியர் திருமந்திர பாட்டு, மேலும் பெரிய புராண பாட்டு, சித்தியார் பாட்டு இதெல்லாம் காட்டி இருக்கிறார்கள்.
நண்பர்கள் தக்கவாறு பார்த்து கொள்ளுங்க. அடுத்து அஞ்செழுத்து அருள்நிலை ரொம்ப அருமையான பகுதி. அந்த இன்பத்தை முழுமையாக பெறுவதற்கு நமக்கு இருப்பது அஞ்செழுத்து. மந்திரங்களை பத்தி பலவாற சொல்வதுண்டு. ஈசானந்த கூடாகோரமாமத சதீஜாதம் என்று 5 மந்திரம், அதே போல சடங்க மந்திரம் என்றும், இன்னும் பஞ்சபிரம மந்திரம் என்றும், மொத்த சம்ஹிதா மந்திரம் 11 மந்திரம் சொல்லுவார்கள். பெரும்பாலும் வேதங்கள்ல வழிபாட்டுல ஏதாவது குறை வந்து விட்டா இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நமக்கு மந்திரம் 5 எழுத்து மந்திரம். அதை சேர்க்கலார் ஆதி மந்திரம் 5 எழுத்து என்று ஞானசம்பந்தர் வரலாற்றுல, ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டில் இருக்கிற பொழுது ஆதி மந்திரம் 5 எழுத்து என்று காட்டுகிறார். இந்த 5 எழுத்து மந்திரத்தை பற்றி நெஞ்சுவிடு தூதுல படிச்சிருக்கிறோம். குருநாதர் வருவார் இல்லையா? வானோன் பவனி வர கண்டு ஏனோரும் ஏற்றுரு கண்டு ஏற்றினேன். குருநாதன் என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தை எல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான், 5 எழுத்தின் உள்ளீடு அறிவித்தான். அந்த 5 எழுத்தாவது என்ன பிரிவு? அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா உண்மை விளக்கத்துல 5 எழுத்தினுடைய பெருமை என்ற தலைப்பில் ஒரு பாடல்ல 5 எழுத்தே ஆரணம், 5 எழுத்தே ஆகமம், 5 எழுத்தே புராணம், 5 எழுத்தே அவன் நடனம், 5 எழுத்தே ஆனந்தம் என்று 41 அல்லது 44 என்ற பாடல் எனக்கு நினைவில் அந்த பாடலில் இருக்கிறது. அந்த பகுதியை விரிச்சு காமிக்கிறார். 5 எழுத்தாவது நிறைமொழி மாந்தர ஆணையில் கலந்ததுதான் மந்திரம் என்ற சொல். மந்திரம் என்பதற்கு இலக்கணம் தொல்காப்பியர் தான் நமக்கு காட்டுகிறார். ஆக உலக நிலைகளை பற்றி உணராமல் திருவருளையே சிந்தித்து பிறர் நலம் பேணி வாழ்பவர்களுக்கு நிறைமொழி மாந்தர்னு பேர். அவர்களுடைய உள்ளத்துல கிளர்ந்தது, ஆணைகளை கிளர்ந்ததுதான் மந்திரம் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே உயிர் பேரின்பத்தை மகிழ்ந்திருக்க 5 எழுத்தை கணிக்க வேண்டும். அது மட்டும் கொஞ்சம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 5 எழுத்து அருள் நிலையில 2வது வரி பாருங்க. இன்புறு நிலை எய்திய உயிர் தொடர்ந்து பேரின்பத்தில் மகிழ்ந்திருக்க 5 எழுத்து. இப்படி சொல்லி பாக்குறேன். சுகர் ரொம்ப ஆயிப்போச்சு, நார்மலா இருக்கணும்னா சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு மாத்திரை, பின்னால ஒரு மாத்திரை, இல்லைன்னா சுகர் ஏறிடும். அது மாதிரி இன்பம் குறையாம இருக்கணும்னா நீ என்ன பண்ண 5 எழுத்தை கணிக்க வேண்டும். அப்ப 5 எழுத்தை ஏன் கணிக்கிறேன்? தினமும் எக்ஸசைஸ் பண்றேன், உடம்பு ஏறாம இருக்கணும். எதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன்? சுகர் ஏறாம இருக்கணும். அது மாதிரி உனக்கு விட்டுருக்கிற மகிழ்ச்சி தொலையாம இருக்கணுமா? 5 எழுத்தை சொல்லுன்னாரு பாருங்க. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாது. 5 எழுத்து ஓதியல் அரணடிக்கு 50 எனவே 5 எழுத்து நீ கணிப்பாயாக என்று காட்டினார். அந்த 5 எழுத்தை பற்றி முதல்ல நமக்கு சிலப்பதிகாரத்துல வருகிறது. அது விரிவா தூல பஞ்சாக்கரம், சுக்கும் பஞ்சாக்கரம், அதிசூக்கு பஞ்சாக்கரம், அந்த 5 எழுத்தினுடைய விரிவு திருமூலர் தான் நமக்கு முதல்ல காட்டுகிறார் என்ற குறிப்பையும் ஆசிரியர் ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். முதல் குறளுக்கு போயிருவோம். ரொம்ப எடுத்த உடனே ஆசிரியர் காட்டுகிறார். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள் நூல் தெரிய புகின். அதாவது அருள் நூல் இறைவனை பற்றி, இறைவனுடைய அருளை பற்றி கூறக்கூடிய நூல்கள். அதாவது முதல் அதிகார 13 நிலை, 4வது அதிகார அருளது நிலை, 5வது அதிகார அருளுரு நிலை. இந்த 3ஐயும் பற்றி கூறக்கூடிய நூல்கள் அருள் நூல். ஆரணம், ஆரணம் என்பது வேதத்துக்கு ஆரணம்னு பேரு. உரையாசிரியர் தமிழ் வேதமான திருமுறை எழுதிட்டார். இப்ப ஆரணம்னு சொன்னா பொதுவா உலக மக்கள் வேதம்னு கருதுவாங்க. ஆனா தமிழ் வேதம் வேதம்தான். சேக்கிழார் தமிழ் வேதம் பாடினார், தாளம் பெற்றார்னார். அப்ப ஆரணம்னு தமிழ் வேதம் சொல்லலாமானா உரையாசிரியர் சென்னியப்பனார் எழுதியிருக்கார் தமிழ் வேதம்னு. இதுக்கு மூலம் என்ன? தமிழ் வேதம் பாடினார், தாளம் பெற்றார். சேக்கிழார் சொன்னார், சென்னியப்பனார் சொல்லிட்டார். சென்னியப்பனார் சொன்னார், நாம் அப்படி எடுத்துக்கலாம். எனவே ஆரணம் தமிழ் வேதமாகிய திருமுறைகள். அல்லாது
இந்த தமிழ் வேதம் இல்லாம திருமுறைகள் அவையல்லாம உலகத்துல பல்வேறு நூல்கள் இன்னைக்கெல்லாம் நிறைய புத்தக கண்காட்சியும் போடுறாங்க. அந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற புத்தகம் எல்லாம் வாஸ்து பூஜை, கதை, நாவல், அதுதான் பூரா நூலும். அங்க திருமுறை என்ன புத்தக கண்காட்சியில் வைக்க போறான்? 12 திருமுறையும் புத்தக கண்காட்சியில் வைக்க போறாங்க. அப்படியே இருந்தாலும் அது கண்ணுக்கு வேற தெரியாது நமக்கு. எனவே உலக நூல் இவையெல்லாம் 5 பொருள் நூல் ஆராய்ந்து பார்த்தால் அஞ்செழுத்தின் உண்மையை விளக்குவன. அப்ப உலக நூல்ல எதை விளக்குது சுவாமினா? அஞ்செழுத்துல நானாவையும் மானாவையும் விளக்குவது, யானாவையும் விளக்குவது. தமிழ் வேதம் திருமுறைகள் என்ன விளக்குது? சீனாவை வானாவையும் விளக்குது. அப்ப சீனா, வானா, நானா, மானா இந்த நூல் மூலமா பயன் யாருக்குன்னா யானாவுக்கு. இது அழகான பகுதி பாருங்க. எனவே அருள் நூலும் ஆரணமும் இந்த 2ல சேராத உலகியல் நூல்களும் 5 அஞ்செழுத்தின் அந்த உண்மையை விளக்குபவைகள் ஆகும் என்பதை தெரிந்து கொள். 2வது குறள் சொன்னார். ரொம்ப எளிமையான குறள். அஞ்செழுத்துல இருக்கக்கூடியது ஒண்ணு கடவுள், அடுத்து உயிர், அடுத்து கடவுள், அடுத்து அருள், அடுத்து உயிர், அடுத்து மறைப்பு சக்தி, அடுத்து அறியாமையாகிய ஆணவம். இறை, சக்தி, பாசம், எழில் மாயை, ஆவி, உரநிற்கும் ஓங்காரத்துள். அதாவது ஓங்காரம் என்பது பிரணவம். அந்த பிரணவமாகிய அஞ்செழுத்து. ஓம் என்பதும் அது சமட்டி பிரணவம், வியட்டி பிரணவம் சொல்லி பின்னால விரிவா படிக்க போறோம். முன்னால 6 தத்துவம் ஏது என்ற கேள்வியில நாதன் நடம் ஏது என்ற ஒரு கேள்வி வந்தது. அங்க ஓங்காரமாகிய திருவாசி உற்று என்று கொஞ்சமா அந்த ஓம் பத்தி படித்தோம். அதை இங்க ஓங்காரம், ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவத்தின் விரிவுதான் அஞ்செழுத்து. அஞ்செழுத்தின் விரிவுதான் திருமுறைகள். தோளுடைய செவியன், இத்து கூட்டல் ஓ தோ. அப்ப தகர மெய்யில ஒகரத்தை வச்சு ஞானசம்பந்தர் பாடினார்னு அரியார் சாமி சொல்லுவார். தோ ஓ ஆச்சா. கடைசிய பாட்டு உலகலாம் இம். அப்போ ஓமுல தொடங்கி இம்முல முடிந்து 12 திருமுறையும். எனவே அந்த ஓங்காரத்துள் உற நிற்கும் அஞ்செழுத்து பொருள் நீங்காம இருக்கும். அது என்னென்ன? இறை அதான் சிவம், சக்தி அதான் அருள், பாசம் அதுதான் நமக்கு ஆணவம், எழில் மாயை, மாயை என்பது அழகு பொருந்திய மாயை, மயக்கத்தை செய்வது, ஆவி உயிர். அப்ப நமக்கு நேரம் எழுதிட்டோம்னா இறை என்கிற இடத்துல சி, சக்தி என்கிற இடத்துல பா, எழுத முடியாத சதீசு. பாசம் என்கிற இடத்துல மா, எழில் மாயின் இடத்துல நா, ஆவி என்கிற இடத்துல யா. அப்போ பாடல்ல சி வ ம ந யான் இருக்கும். சொல்லும் போது சிவாய நம என்று மாத்தி அது உரை பண்ணுகிற பொழுது அப்படி செய்ய வேண்டும். பாடலுக்காக குரலுக்காக இறை, சக்தி, பாசம், எழில் மாயை, ஆவி இது ஓங்காரமாகிய அஞ்செழுத்துக்குள் இருக்கும். அது அப்படியே நீங்க உண்மை விளக்க பாடல் கீழே ஆசிரியர் போட்டிருக்கிறார். சரி பார்த்துக்க விடுங்க. உண்மை விளக்க பாடலுக்கு வாங்க. உண்மை விளக்கத்துல கீழே காமிங்க. இது ரொம்ப சரியா இருக்கும். சிவன், அருள், ஆவி, திரோதம், பலம். சிவன் சி, அருள் வா, ஆவி யா, திரோதம் நா, மலம் மா. தெரிய போச்சு. சிவாய நம. இது அந்தியும் நண்பர்களும் சொல்ல வேண்டும் என்று நம்பி ஒரு மேற்கோள் பாடலையும் பார்த்துங்க. இனி 83வது குறள். சிவாய நம என்பதுல இருக்கக்கூடிய அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்துல யா நடுவால இருக்கு. பொருள்ல பாருங்க, யா பொடுவால இருக்கு. ஒரு பக்கம் சீனாவும் வானாவும், ஒரு பக்கம் நானாவும் மானாவும் 2 இருக்கிறது. இந்த 2ல இருப்பதுல ஒரு பக்கம் இருப்பது ஊன நடனம், ஒரு பக்கம் இருப்பது ஞான நடனம். இந்த 2 கடலும் உயிர் இருக்கிறது. இதுதான் இந்த குறளுடைய கருத்து. ஊன நடனம் ஒரு பால்,
ஒரு பால் ஞான நடனம். சிவாய நம மட்டும் மஞ்சக்கோடு போடுங்க. சிவாய நம. பொருள் இருக்கு பாருங்க கீழே சிவாய நம. இந்த சிவாய நமல யா உயிர், நா திரோதானம், மா ஆணவம், வா அருள், சி சிவம். மேல 2வது குறள்ல நம்ம படிச்சோம். சிவாய நமல யாவுக்கு முன்னால சீவா, அது ஞான நடனம். யாவுக்கு பின்னால நாமா, அது ஊன நடனம். தான் நடுவே 2க்கும் ஊன நடனத்துக்கும் ஞான நடனத்துக்கும் நடுவுல யாய் என்கிற உயிர் உள்ளது. இதை நாடு. நாடுன்னா நீ சிந்தித்து பார்ப்பாயாக. நாடு என்ற சொல்லுக்கு பொருள், நீங்க அமெரிக்க நாடு, இந்திய நாடு நினைச்சுக்காதீங்க. நாடுன்னா நீ சிந்தித்து பார்ப்பாயாக, ஆராய்ந்து பார்ப்பாயாக என்று அஞ்செழுத்து சிவாய நாம என்று சொன்னார். முதல்ல எல்லா அஞ்செழுத்தின் பொருளை குறிப்பதுனார். அஞ்செழுத்து சீவாயா நாம எதை குறிக்குதுன்னார். இந்த அஞ்செழுத்துல யா என்பது சீவாவுக்கும் நாமாவுக்கும் நடுவில் இருக்கிறது. நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக என்று காட்டினார். அடுத்த குறளை சொன்னார். சரி, இந்த சீவாயா நாமால யா நடுவில் இருக்குது, சீவா முன்னால இருக்குது, நாமா இருக்குது. இது என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னார். மாவை பத்தி காட்டுகிறார். விரிய ம ந, ரொம்ப ஆற்றலுடையது, விரிந்த ஆற்றலை உடையது. மாவாகிய மலமும் நாவாகிய மறைப்பு சக்தியும் அது யாவை மேவி இருக்கிறது. மேவுதல்னா பொருந்தல். உயிரை பொருந்தி இருக்கிறது. அப்படி பொருந்தி இருந்து சிவத்தை அடைய விடுவதில்லை. யா யாவ நாமும் பொருந்தி இருக்கிறது. இனி அந்த வாய் என்ன செய்யும்? யாவை மீள விடா. படிக்கிற பொழுது எப்படி படிக்கணும்? விரிய ம ந, யாவை மேவி இருக்கிறது. அது யாவை மீள விடா, இறைவனோடு சேர விடாது. அப்போ சி வ ய நாமால யா நாமாவை விட்டு உயிர் நாமாவை விட்டு வீழ முடியாம புடிச்சுக்கும். சிவத்தை போய் சேரணும். சித்தம் பெரியவனை திரில் பெறும். ஆக இந்த உயிர் மிகுதியாக வினை எப்ப தீருகிறதோ அப்ப சிவத்தை பெறும். சிவத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது நாவும் மாவும். அது மீள விடா. அது எப்ப சிவத்தை பெறும்னு கேட்டா வினைதீரில் பெறும். நாமா தொடர்பு எப்ப நீங்குதோ அப்ப யா சீயை போய் சேரும் என்று காட்டினார். 5வது குறள் சொல்லுகிறார். சரி, இந்த மாவும் நாவும் எப்ப நீங்கும்னார். நீ முதல்ல மா நா என்ற அறியாமையும் திரோதானமும் இருக்குது. உயிர்னு ஒண்ணு இருக்குது, அருள்னு ஒண்ணு இருக்குது, சிவம்னு ஒண்ணு இருக்குது. அது தெரியறதுக்கு நமச்சிவாய ஓது. நமச்சிவாய ஏன் ஓதணும்னா, அறியாமைன்னு ஒண்ணு இருக்குது, அருள் சக்தின்னு ஒண்ணு இருக்குது, மறைப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குது, உயிர்ன்னு இருக்குது, சிவம் இருக்குது. நாம சேர வேண்டிய இடம் சீனாவோட, நாம நாமாவோட சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அறிவு வரணும் பாருங்க. அது வரைக்கும் நமச்சிவாய சொல்லணும். அதுக்கப்புறமா சிவாய நம்ம சொல்லணும். அதனால உனக்கு நாவும் மாவும் நீங்கணும்னா நாமா சொல்றத கொஞ்சம் மாத்தி சீவா சொல்லுப்பா. இதை இந்த குறள் பொருள். மாலார் திரோதம். திரோதம் என்பது மறைப்பு சக்திக்கு திரோதான சக்தின்னு பேர். நம்ம முதல்ல திரோதம்னு எங்க ஆசிரியர் சொல்லும் போது ஒரே மயக்கமா இருக்கும். இப்ப உங்களோட சேர்ந்து நீங்க என்ன படிக்க வச்சதுனால திரோதம்னா மறைப்பு சக்தின்னு எளிமையா வருது. எனவே திரோதம் மறைப்பு சக்தி
அந்த மயக்கத்தை தரக்கூடிய திரோதாயி கமா மலம் ஆணவமலமாய் அறியாமை மாறுமோ? எப்ப நான் முதலாக ஓதினால் அது மாறுமா? மாறாது. என்ன பண்ணு, மேலான சிவத்தை முதலாக வைத்து நீ ஓதுவாய், ஆனால் அந்த மலம் முதலியவைகள் நீங்கிவிடும். அதனாலதான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பெரியவங்களை முன்னிறுத்துவது. பெரியவங்களை முன்னிறுத்தி செய்தீங்கன்னா அந்த காரிய வெற்றி. நம்மளை முன்னிறுத்தி செய்தா எவ்வளவு வெற்றி பெறும் சொல்ல முடியாது. அதனால நீ பெரியவங்க யாரு இருக்கிறதுல சீவா யார் நாமால சீதான். அதனால சீக்கு ஒரு அடை போட்டால் பாருங்க, மேலாசி. அது என்ன சீனார்? மேலான சொல்லப்படக்கூடியது. எனவே அந்த மேலான சிவம் சி என்கிற எழுத்து, சி மேலான எழுத்து. பின்னால உரைக்கு வாங்க, 126வது பக்கம் 1 2 3 4 5வது வரி பாருங்க. போதும். மேலான சி என்ற எழுத்து சிவனை குறிக்கும். அப்போ சி என்பது மேலான எழுத்து. சி என்பது மேலான எழுத்து. மேலாசின்னா அதை முன்னிலையை வைக்கணும். எப்படித்தான் பெற்றோர்களை முன்னிறுத்தணும், ஆசிரியரை முன்னிறுத்தணும், நாம பின்னால் இருக்கணும். முன்னாலே படிச்சோம், கொல்லி எரி கொல்லிக்கு பின்னால உனக்கு இன்பம் கிடைக்கும் என்று. ஆக அந்த சீவை முன்னாக வைத்து ஓத வேண்டும். அடுத்த பாடல்ல தீ என்பதுதான், சிவம் என்பதுதான் உனக்கு எல்லாவற்றிலேயும் ஆதாரமாக இருப்பது. எனவே அந்த சிவத்தின் மேல பற்று வைத்து அஞ்செழுத்தை ஓது. ரொம்ப அருமையான குறள். ஆதாரம் ஆராதி, 86வது குறள். ஆராதி, ஆராதனை, ஆராதின்னு வந்தது. ஆராதனை வழிபடுதல்னு பொருளுங்க. ஆராதி, அவன் கோவில்ல கூட ஆர்த்தி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, ஆராத்தி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, ஆர்த்தி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஆர்த்தி ஆயிடுச்சுன்னா சாமிக்கு பூஜை அர்த்தம். நீங்க கோவில்ல ஆர்த்தி பண்ணிட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? நீ சாமி கும்பிட்டு வேண்டியன்னு அர்த்தம். அது அப்படியே வட சொல். ஆராதி, இந்தியாவுல கங்காராத்தின்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு சாயங்காலம் கங்கையை பூஜை பண்ணுவாங்க. எனவே ஆராதி வழிபடுதல். எதை? ஆதாரத்தை வழிபடு. உட்காந்துக்கிற சேர மதிக்கணுமா வேண்டாமா? சேர மதிக்கிறது என்ன நினைக்கிறீங்க? அதை ஆடாம கிளியாம அசையாம உட்கார வைக்கிறத மதிக்கிறது. ஒரு டம்ளரை மதிக்கணுமா இல்லையா? அது காப்பி புடிச்சிட்டு இருக்குதுல்ல. அது மாதிரி உலகத்துல இந்த உடம்பு முதலிய கருவிகரங்களை கொடுத்து வாழ வைக்கிற பெரியவரை நீ வழிபடுக. கம்பெனிக்கு போறீங்க, கம்பெனி முதலாளி வர்றாரு, உட்காந்துட்டே இருந்து பாருங்களேன், நீ வெளியே வந்துடலாம். அப்படி நாளைக்கு போய் உட்கார வேண்டியது இல்லை. ஏன் சார் வணக்கம் சார், இவர் தான் முதலாளியா? ஏன்? அவர் தான் வேலை கொடுத்தார். அது மாதிரி பிறப்ப கொடுத்தவர். இருந்தாத போதும் கூட மன்னிச்சவர் யார்? எனவே உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பவன் இறைவன். எனவே ஆதாரம் ஆராதி, ஆதாரமாய் இருப்பவரை வழிபடுக. ஏன்டா சாமியை கும்பிடணும்? அவர்தாங்க போறோம் இல்லையா? விடுகிற மூச்சு காத்து, பேசுகிற பேச்சு, பார்க்கிற கண்ணு, கேட்கிற காது, இதெல்லாம் அவர் தான் கொடுத்தார். எனவே ஆதாரம் ஆராதி. எங்காவது எழுதி போடலாம் ஸ்டிக்கர் மாதிரி, ஆதாரம் ஆராதி. என்னடா ஒண்ணும் புரியலன்பா, அவனுக்கு இந்த அதிகாரத்தை சொல்லிடலாம். ஆதாரம் ஆராதி. சரி, அப்படி நீ அதை வழிபடவில்லை என்று சொன்னால் மீண்டும் பாராது. உனக்கு இந்த நாவும் மாவும் திரோதான சக்தியும் ஆணவ மலமும் உன் பக்கத்துல வரணும்னே நினைக்காதான். அந்தோ பாராது மேல் ஓது. மேல் ஓது. எதை ஓதுவது? அங்க மேல சொன்னாருங்க, மேலான சி. மேலான சி படிச்ச மேல போன குரல்ல மேல் ஓதுனார்.
அந்த சீவை வைத்தே நீ ஓதிட்டே இரு, அதை பற்றி கொண்டே இரு. செய்வாய். செய்வாயானால் நாவும் மாவும் உன்னை திரும்பியே பார்க்காதுன்னா. சில பேர் சொல்லுவாங்க, நீ திரும்பி பார்க்காம போயிருப்பாங்க. கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வருவான். நீ வீட்டு பக்கம் வந்த, யாருக்கு நீ பணம் கொடுத்த? நல்லா இருக்குது இல்லைங்களா? திரும்பி பார்க்காம போயிரு. பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி சுவைக்காக நான் சொன்னேன். நம்ம வினைய துரத்தி அடிக்கணும். எதுக்கு சார் இந்த லைட் போட்டுக்கிறீங்க? வெளிச்சத்துக்காக. முருகன் கூட கேட்டாங்க. ரமணி போய் அருணகிரிநாதர் கேட்டார், முருகன் ஏன் வேலை வச்சுட்டு இருக்கிறாருன்னா, அவர் பதில் சொன்னாரு, உயிர்களினுடைய வினையை துரத்தி ஓட்டுவதற்காக வேலை வச்சுட்டு இருக்கிறார். வினை ஓட விடும் கதிர்வேல், வினை ஓட விடும் கதிர்வேல். என்ன அழகான சொல்லு பாத்தீங்களா? அனுபூதி அருணகிரினார் பாட்டு. நம்ம வினைய துரத்தி அடிக்கிறது எதில் அடிப்பார்? துப்பாக்கியில எல்லாம் ஒரு சுத்தம் வினை ஓடாது. உடம்பை விட்டு உயிர் போகுமே தவிர ஞான வேல் அது. எனவே நீ சிவத்தை வழிபட்டால் எந்த விதமான மயக்கமும் வராது. ரொம்ப அருமையானது. அதாவது பொன்வண்ண தந்தாதின்னு ஒரு நூலுங்க. சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியது. அது தில்லை நடராஜா முன்னால பாடியது. அதுல ஒரு பாட்டு எழுதுறாரு, உனக்கு செல்வம் வேணுமா, சிவத்தை வழிபடுக. நல்ல பேரின்பம் வேணுமா, பூவு நீரும் கொண்டு சிவத்தை வழிபடுக. போன பக்கம் மகிழ்ச்சி இருக்கணுமா, சிவபெருமானை வழிபடுக. இப்படி ஒரு படிநிலை போடுறார். நரகம் வேணுமா, சிவனடியாரை அலைகளிக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் பாட்டு பாட்டியன் ஞாபகம் இல்ல. மகிழ்ச்சி வேணுமா, சிவத்தை வழிபடுக. உலகில் இன்பம் வேணுமா, சிவத்தை வழிபடுக. இதெல்லாம் வேண்டாம் சாமி. பேரின்பம் வேணுமா, நீரும் பூவும் கொண்டு வழிபடுக. நரகம் வேணுமா, சிவனடியார அலகலச்சாலே நரகம் வந்துருமா. எப்படி பாடுறாரு பாருங்க. இப்ப எதை வழிபட வேண்டும்? சிவத்தை வழிபடுக. ஆதாரம் ஆராதி. மீண்டும் பக்கமே வராதுன்னார். இன்னைக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சிட்டோம். அறியாமை பக்கம் வராம இருக்கணும்னா யார வழிபட வேண்டும்? ஆதாரம் ஆராதி, சிவத்தை வழிபட வேண்டும். எளிமையான குரல் நம்ம ஔவையார் பாடினார். அதாவது வெண்பாய் ஆப்ல சிவா பின்னால் ஆசிரியர் போட்டிருக்கார், உரையாசிரியர். சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நண்பர். ரொம்ப அருமையான குரலுங்க. சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. 128வது பக்கம் 88வது குரலுக்கு மேல இருக்குது பாருங்க. சிவாய நம என சிந்தித்திருப்போர் அபாயம் ஒரு நாளும் இல்லை. அப்ப நாம் எதை சிந்திக்கணும்? சிவாய நம என்பதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அப்ப சிவாய நம தான் நாம் சிந்திக்க வேண்டியது. அபாயம் வராது. எனவே ஆதாரம் ஆராதி, சிவாய நம சொல்லு என்று காட்டினார். அதற்கு மேல ஒரு வேகமா வந்ததால ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லல. 127வது பக்கம் சிவஞான முறை செய்த நூல்கள் பலவற்றில ஒண்ணு சோமேசர் முதுமொழி வெண்பா. இது பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாதது. சோமேசர் கொஞ்சம் கீழே இறக்குங்க. சோமேசர் முதுமொழி வெண்பா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சிவஞான முனிவர் செய்த சில நூல்கள்ல ஒன்று சோமேசர். சோமன் வழிபட்டதால சோமேசர்னு பேருங்க. சோமன் சந்திரன், சந்திரன் பூசித்தது. சோமாவார விரதம் சொல்றோம் இல்லைங்களா? திங்களம் விரதம் சோமாவாரம். சோமம்னா சந்திரனை குறிப்பது. அவன் வழிபட்ட ஈஸ்வரன். அதுல ஒரு பாடல் அருமையா பண்ணார். நம்ம திருக்குறள் 133 அதிகாரத்தை வைத்துக் கொண்டு 133 பாட்டு.
சீர்கொள் இறை ஒன்று உண்டு. அதான் ஆதாரம் ஆராதி. அத்தெய்வம் நீ என்று சோர்வில் அடையால் தெரிந்தோம் சோமேசா. இறைவன் அவர்தான் ஆதாரம். 87வது பாட்டுக்கு போதுவோம். நாம் மலம் நீங்குவதற்கு தீ முதலாக ஓத வேண்டும். அப்ப அவன் திருவடியை சேரலாம். சிவ முதலே ஆமாறு. ஒன்று வாழ்வதற்கு ஆமாறுன்னு பேர், சாவதற்கு சாமாறுன்னு பேர். திருவாசகத்துல ஒரு பாடல், ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை முனைந்தேத்தேன் புத்தேளிர் கோமான் என் திருக்கோவில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். அது திருவாச சொல்ல அப்படியே போட்டார் பாத்தீங்களா உமாவதி சிவம். ஆமாறு, ஆமாறாவது சிவ முதலாக சொல்லுவது நாம் ஆதல் சேருமேல் தீரும் பவம். நீ சீவாயா நாமா என்று சொல்லுவாயானால் பவம் நீங்கும். அதுக்கு மேல சிவாய நமவுல நாமாவும் நீங்கி சி வ சி வ என்று சொல்லணும். சி வ ய சி வ நாமாவும் விட்டுரும். அது நிர்வாண தீக்கில கொடுப்பது. சிவய சிவ அப்படி சொல்லுவாயே ஆனால் பவம் தீரும். இது நீ ஓதும்படி நீ ஓத வேண்டியது சிவய சிவ. இன்னும் கொஞ்சம் அடுத்த குரல்ல எல்லாம் விளக்குறார். ஆசின் நாப்பன் அடையாது அருளினால் வா சி இடை நிற்கை விளக்கு. ரொம்ப எளிமையானது. பொருளுக்கு வாங்க 129வது பக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு குரல் விட்டுட்டு இல்லையா? 88வது குரல் சொல்லணும், மன்னிக்கவும். 88வது குரல்ல சிவாய நம என்பது எதை எது எது எப்படி குடிக்கும்ங்கிறார். அதாவது யா என்பது உயிர், சி என்பது இறைவன், வா என்பது அருள். வா என்கிற அருள் யா என்கிற உயிருக்கு சி என்கிற இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்த்தும். சீதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை அடைந்த உயிர் மீண்டும் திரும்பி வராது. அந்த பேரின்பத்திற்கு அருள்தான் காரணம். அப்போ யாவாகிய உயிர வாவாகிய திருவருள் சீவாகிய சிவத்தோடு சேர்த்து வைக்கும். அந்த சிவத்தோடு சேர்ந்து இன்பம் அனுபவிக்கிற பொழுது வா உனக்கு நிலைக்களமாக இருக்கும். இந்த கருத்து 88வது குரல். வா அருளா, சி இறைவனா, சீயை அருளி. அருளினா உயர கொண்டு போய் சிவத்திடத்துல சேர்த்து யாவை வாழ்விக்கும். வா பிரிச்சுங்க, சி பிரிச்சுங்க, யா பிரிச்சுங்க. வா சீயை அருளும். யாருக்கு? யாக்கு. யானா உயிர். அப்படி அருளி யாவை வாழ்விக்கும். இப்ப சிவத்தோடு சேர்த்துவது எது? வா. யார? உயிர வாழ்விக்கும். மற்ற அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. இந்த பொருளுடைய கருத்துன்னு கேட்டீங்கன்னா, வாவாகிய அருள் யாவாகிய உயிர சீயாகிய சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்து வைக்கும். அப்படி சேர்த்து வைக்கிற பொழுது அந்த அருளே உயிருக்கு ஆதாரமாக இருக்கும். மீண்டும் அது திரும்பி வராது. அந்த ஆனந்த வெள்ளத்துல உயிர் சேர்ந்த பிறகு திரும்பி வராது. மற்ற அதுவே ஆசில் உருவமாம். முத்தி நிலையில இறைவன் அருள் உயிருக்கு உடலாக இருக்கும். பெத்த நிலையில இந்த உடம்பு நமக்கு உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது 88வது குரல். ரொம்ப நல்ல குரல். வா என்ன செய்யும்? வா யாவாகிய உயிர
தீயாகிய சிவத்தோடு சேர்வித்து வாவை வாழ வைக்கும். அப்ப அந்த பேரின்பத்துல வாகிய திருவருளே அதுக்கு உடலாக இருக்கும். உடல்னா இது போல உடம்பில்ல, இடமாக இருக்கும். அருள் வழியாகத்தான் பேரின்பத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை 8வது குறள்ல காட்டினார். 9வது குறள்ல தான் நமசிவாய சொல்லணும். பிறகு அதை உணர்ந்த பிறகு சிவாய நம சொல்லணும். அதை உணர்ந்த பிறகு சிவய சிவ சொல்லணும். சிவய சிவ, அது 129வது பக்கம். பொருள் இருக்கிற செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு குறளுக்கு போயிடுறேன். மேல பாருங்க, 3வது வரியில சிவாய நம, அது கீழே வந்தீங்கன்னா சிவய சிவ, அந்த 2 மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. சிவாய நம, சிவய சிவ, இந்த 2 தான் நாம இப்ப கடைசியா சொல்ல வேண்டியது. முதல்ல என்ன சொல்லுவோம்? நமச்சிவாய சொல்லுவோம். அதன் பிறகு சிவாய நம சொல்லணும். சிவாய நமல சி சிவம், வா அருள், யாய் என்பது உயிர், நாய் என்பது திரோதான சக்தி, மாய் என்பது மலம். இப்ப யா நடுவுல இருக்குது, முன்பக்கம் சீவா, பின்பக்கம் நாமா. இது கொஞ்சம் இன்னும் மாறி நாமாவும் கெட்டு போகணும். சிவய சிவ, கீழே பாருங்க, சிவ ஏ சிவ, சிவய சிவ, இதுதான் கடைசியா ஓத வேண்டியது. நிர்வாண தீக்கை பெற்றவர்கள் இதை ஓத வேண்டும் என்று நமக்கு உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். குரலை படிச்சுட்டு போயிருவோம். ஆசின் ந வ நாப்பன் அடையா, அருளினால் வாசி இடை நிற்கும் வழக்கு. ஆசின் நா, குற்றமில்லாத திரோதான சக்தி. ஆனா முதல்ல மாவோட சேர்ந்து குற்றமுடையாத தெரியும். ஆனா திரோதானம் நமக்கு நன்மைதான் செய்கிறது. எனவே குற்றமில்லாத திரோதான சக்தியை சொல்லக்கூடிய நா என்பதற்கும், வா திருவருளை குறிக்கக்கூடிய வா என்பதற்கும் நடுவில் உயிராகிய யா சேரக்கூடாது. சிவாய நாமல நாவுக்கு வாவுக்கு நடுவுல சேராமல் திருவருளை குறிக்கக்கூடிய வா, அடுத்து சிவத்தை குறிக்கக்கூடிய சி, சிவைய சிவ, கீழே பாருங்க, முதல்ல வர்ற சிவால வா, அப்புறம் 2வது வர்ற சிவாவில சி. இப்ப வாவுக்கு சீவுக்கு நடுவுல உயிர் நிற்பதுதான் முத்தி. எனவே உயிர் வாவுக்கு நாவுக்கு நடுவில் இல்லாம வாவுக்கு சீவுக்கு நடுவில் இருக்கணும். நாப்பன் என்பது நடு அடையாது. வா சி இடை மிக்கை வழக்கு. ரொம்ப எளிமையான கருத்து. நாம் இதை சிவய சிவ என்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்படி சிவய சிவை நிலை என்ற அந்த சொல்லக்கூடிய அந்த தன்மை குரு மூலமாக சொல்ல வேண்டியது என்று 89வது குறள் விளக்கம் 130வது பக்கம் ஆசிரியர் அருமையா காட்டியிருப்பார். 90வது குறளுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு வழியில் குரு வழியில் நிர்வாண தீக்கை பெற்றவரே இந்த முத்தி பஞ்சாக்கரம் கணித்தற்கு உரியர். இது கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையில நாம் அது மாறுதல். முதல்ல சமய நமச்சிவாய, விசேடம் சிவய சிவ, சிவாய நம, நிர்வாண தீக்கையில சிவய சிவ வரும். நாம் விட்டு சொல்வது. இப்போ முதல்ல சமய தீக்கையில எல்லாருக்கும் நமச்சிவாயதான், சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றவும் சிவாய நம தான். நிர்வாண தீக்கை வரும் பொழுதுதான் சிவய சிவ. இந்த கருத்தை அருமையா நமக்கு ஆசிரியர் காட்டி இருக்கிறார். எனவே 5 எழுத்துல நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி என்று வகைகள் இருக்கின்றன. அதுல 3 வகைகளை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். நமச்சிவாய சொன்னார், சிவாய நம சொன்னார், சிவய சிவ வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேல இருப்பது சிவ, யா வாவில் அடங்கி இருக்கும், சி மட்டும் இருக்கும். இப்படி அந்த 5 எழுத்து வகைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன.
கடைசியா நிறைவு பண்ணுகிறார் 90வது குறள்ல. ஆமா, இந்த திருவைந்து எழுத்துக்களினுடைய சிறப்புகளை பற்றி எல்லா ஞான நூல்களும் கூறுகின்றன. எனவே இந்த உயிர் அறியாமையாகிய ஆணவ மலத்தை விட்டு உடனே நீங்க முடியாமல் படிமுறையில நீங்கக்கூடிய இயல்பை உடையது. அதனாலதான் ஞான நூல்கள் அது போல கூறுகின்றன என்பதை காட்டுகிறார். எல்லா வகையும் இயம்பும். நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி என்று 5 எழுத்தை எல்லா வகையிலும் ஞான நூல்கள் சொல்லும். சரி, ஏன் சாமி எடுத்துள்ள சீன்னு சொல்ல வேண்டியதானே? நமச்சிவாய சொல்லி, சிவாய சிவாய நம சொல்லி, சிவைய சொல்லி, அப்புறம் ஏன் போகணும்? அது உடனே நீ நீங்க முடியாதுப்பா. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி பாசத்தை விடணும். அதனால பாசத்தை விட்டு உடனே உயிர் நீங்க முடியாது. படிமுறைகளை தான் நீ என்ன பண்ண முடியும்? ஞானத்தை பெற முடியும். எனவே இவன் அகன்று எதை விட்டு? இவனாகிய ஆன்மா இந்த பாசத்தை விட்டு நில்லா வகையை நினைந்து நம்முடைய நிலையை கருதிதான் என்று இந்த கருத்து 90வது குறள் அருமை. சில பேர் கேட்பாங்க, ஏங்க நமச்சிவாய சொல்லணும், சிவைய சிவ சொல்லணும், சிவாய நம்ம சொல்லணும்? அது ஒண்ணும் இல்லப்பா. ஓம் பக்குவத்துல எந்த முறையில சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருவியோ அதுக்காகத்தான் இந்த வேறுபாடை தவிர முடிந்த முடிவு சிவய சிவதான், சிவதான். அப்புறம் ஏன் இவ்வளவு வேறுபாடு? நீ படிமுறையில வருவ, எனவே உனக்காக. ஆமா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, அன்னை மடியை விரித்தது எனக்காகன்னு பாட்டு சொல்ற மாதிரி இந்த 5 எழுத்து படிமுறைகள் உயிர்கள் பக்குவம் பெறுவதற்காக. காலேஜ் படிப்பே போதுமே, ஏன் 1 2 3 4 5 6 10ஆம் வகுப்பு வரைக்கும் யாராவது கேட்பாங்களா? அப்படி கேட்டா அவனுக்கு என்ன குறைவுன்னு சொல்லி விடலாம். தெளிவின்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா? எனவே எல்லா வகையும் இயம்பும். உயிர் திருவெஞ்செழுத்தின் உயர்வை எல்லா வகையாலும் ஞான நூல்கள் சொல்லும். இவன் அகன்று பாசத்தை விட்டு உடனே நீங்க முடியாது. அப்ப எப்படி நீங்கும்? படிமுறையில். அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படி இருக்கிற காரணத்தினால நில்லா வகையை நினைந்து உனக்காகத்தான், உன்னால முடியாது என்பதற்காகத்தான் இந்த வேறுபாடை தவிர உனக்கு முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. எனவே படிமுறையில் நீங்கும் இயல்பு உயிருக்கு இருப்பதானால் அதை கருதியே ஞான நூல்கள் அதுபோல கூறுகின்றன என்று அஞ்செழுத்தினுடைய நிலையை பற்றி அருமையா காட்டியிருக்கிறார். 2 இடங்கள்ல கொஞ்சம் வேகமா வர வேண்டிய நிலை. ஏன்னா இந்த வாரத்துல முடிச்சிருக்கணும் நியாயமா. ஏப்ரல்ல முடிக்க வேண்டியது அது மறுபடியும் தள்ளி போயிற்று. அதனால் இந்த ஒரு வகுப்புல அமைப்பாளருடைய அனுமதியோடு அதை நிறைவு செய்து பிறகு நாம் பாராயணம் செய்து சிவப்பிரகாசத்துக்குள்ள வந்து விடுவோம் என்று சொல்லி, எல்லாம் வல்ல பரம்பொருள் அஞ்செழுத்தை எண்ணுகிற அளவு இந்த ஜென்மத்துல இடம் கொடுத்திருக்கிறது. எனவே நாம் நம சிவாய சொல்லி, சிவாய நம சொல்லி, சிவய சிவைக்கு வருவதற்கு திருவருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. நேரம் ஆயிடுச்சு, மகுடம் மட்டும் சொல்லிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம்.